கரூர் விவகாரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே திமுக மீது விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்து வரக்கூடிய நிலையை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. விசிக தலைவர் திருமாவளவனுடைய கருத்தை வரவேற்று உங்களுடைய தலைவரும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து திமுக கிட்ட கேட்கும்போது, விஜய் மீது எந்த திட்டமிட்டும் நடவடிக்கையை நாங்கள் தாமதப்படுத்தல, சட்டம் எல்லாருக்கும் சமம், அவர் மீது உரிய நடவடிக்கை விசாரணையின் முடிவில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அரசு வந்து மலுப்பல் வாதத்தான் வைக்கிறது. நான் திரும்ப சொன்னது போல திமுகவுக்கும் தாவேக்காவுடைய என்ன மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு புரியல. 41 உயிர்கள் போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது தொடர்புடைய முதன்மையா குற்றம் சாட்டப்பட்டது விஜய். ஆனா விஜய் மேல இது வரைக்கும் வழக்கு போடப்படல. இதுல புஷியானந்த் நிர்மல்குமார் வந்து தலைமையில இருக்காங்க. 8 நாட்களா இருந்து 8 நாட்களா வந்து புஷியானந்தையும் நிர்மல்குமாரையும் பிடிக்கல. தனிப்படை அமைக்கப்பட்டதா செய்திகள் வருது ஊடகங்கள்ல. தமிழ்நாடு காவல்துறை நினைச்சா ஒரே நாள்ல அவங்களை கைது பண்ணி செயல்படுத்த முடியும். அதற்கான அந்த உள்ளாற்றல் அவருக்கு உண்டு. ஆனா 8 நாட்களா வந்து அவரை பிடிக்க முடியல, அவர் தலைமுறை இருக்காரு அப்படின்னா ஒரு சப்பை இருக்கு. இன்னைக்கு தினகரன் நாளிதழ்ல வந்து செய்தி வருது, எங்க புஷியானந்த் இருக்காருன்னு. ஒரு கப்பல்ல இருக்கிற நடுக்கடல்ல கப்பல் இருக்காரு, புஷியானந்த் பாதுகாப்பா இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு செய்தி போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சது உளவுத்துறை தெரியாதா, காவல்துறை தெரியாதா? அப்ப திட்டமிட்டு காப்பாத்துறாங்க. எது காப்பாத்துறாங்கன்னு நமக்கு புரியல. இதே திமுக ஆட்சி காலத்துல வந்து இந்த அரசுக்கு எதிராக கருத்து சொன்னவங்க, விமர்சிச்சவங்க, அண்ணன் சாட்டை திறமை பால் கைது பண்ணாங்க, தொடர்ச்சி சிறைப்படுத்தி அவங்கள வகைப்படுத்தினாங்க. ஆனா அதுல நியாயமான கைது நடவடிக்கை நீதிமன்றமும் வந்து முட்டுக்கட்டு போட்டு தடை விதிக்கல. அவங்களும் சொல்றாங்க கைது நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பாருங்க, இதுல ஒரு பக்கம் புஷியானந்த நிர்மல்குமார கைது பண்ணல, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதவ மேல வழக்கே போடல. ஆதவ மேல வந்து இதுல வந்து அவரும் அந்த களத்துல இருந்திருக்காரு, அவரும் அந்த திட்டங்கள் வகுக்கிறதுல வந்து முதன்மையானதாக இருந்திருக்காரு. ஆனா ஆதவ மேல எந்த வழக்கும் போடலையே, விஜய் மேல வழக்கு போடல. ஏன் இந்த மிதவாத போக்கு? எதுக்கு காப்பாத்துறாங்க? இது என்ன அரசியல் லாபத்த கணக்கு, என்ன கூட்டணி கணக்கு? ஒருவேளை திமுக வந்து அதிகப்படியா விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்தா விஜய் வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போயிடுவாரு, அது ஒரு பணமான அணியா அமைஞ்சிரும்னு ஏதாவது நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுல வந்து ஒரு பக்கம் அதிமுக அரசு பொறுத்த வரைக்கும் இந்த 41 பிணங்களின் மேல வந்து ஒரு கூட்டணி அமைக்க வந்து அதிமுகவும் பாஜக முயற்சி பண்ணது அது ஒரு இழிவானது, வெட்கக்கேடு. இது ஒரு பக்கம் தான். இந்த பக்கம் திமுக அப்படி கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் லாபநாட்டு கணக்கு பாக்குறாங்க. அப்ப 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த உயிருக்கான நீதி, அதற்கான தண்டனை நடவடிக்கை அப்படிங்கிற கோணத்துல 2 கட்சிகளுமே யோசிக்கல. அதுதான் ரொம்ப வெட்கக்கேடானது. இதுல உள்நோக்கம் இல்லாமல் இல்லைங்க, உள்நோக்கம் இருக்குது, 100 விழுக்காடு இருக்குது. விஜய் வந்து புகழ்பெற்ற நடிகர், நாடறியப்பட்ட நடிகர். அதெல்லாம் அப்புறம் சட்டத்தின் முன் அனைவரும் ஆகும்னா எல்லோருக்கும் என்ன விதி பின்பற்றப்படுதோ, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுமோ அதுதான் விஜய்க்கு எடுக்கப்படும். ஏன் விஜய் மேல வழக்கு போடல? அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஏன் இது வரைக்கும் பறிமுதல் பண்ணல? மற்ற ஆள்லாம் உடனடியா பண்ணிருப்பாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்றப்ப கைது பண்றது மட்டும் இல்லாம அலைபேசியை பறிச்சு அலைபேசியில் இருந்த தனிப்பட்ட விவரங்கள் எடுத்து வெளில விட்டது இதே திமுக அரசோட காவல்துறை தான். அப்ப அங்க அவ்வளவு கடுமையான இருக்கிற காவல்துறை வந்து இந்த விஷயத்தை அடக்கி வச்சுக்கிட்டு என்ன காரணமா இருக்கும்? முழுக்க திமுக அரசோட ஏதோ ஒரு கணக்கு, அந்த கணக்கு நோக்கி நகர்றாங்க. இது வெட்கக்கேடானது, ஒரு அவலமானது. ஒரு பக்கம் அந்த 41 பேர் இறந்து போனதை வச்சு தாவேகா வந்து ஒரு மலிவான அரசியலை கட்டமைக்க நினைக்குதுன்னா, அதே போல திமுக செய்யறது கேவலமானது, ரொம்ப கீழ்த்தரமானது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி திரு இடும்பாவனம் கார்த்திக். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.